வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இந்த பதிவு நான் ஏற்கனவே கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், மன்னிச்சுக்கங்க. நேரமின்மை காரணமால என்னால் இப்போ தான் கொடுக்க முடிஞ்சது. கவலைப்படாதீங்க, இப்போ முடிஞ்சால் கொடுங்க. 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த அமாவாசைக்கு கொடுங்க, தவறில்லை. மொத்தம் 5 பொருள் தான் கோமாதாக்கு நம்ம தானமாக கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோமாதாவில் 33 தேவர்கள் வந்து அஷ்ட ஐஸ்வரங்கள் பெருங்க அஷ்டமகாலட்சுமிகள் வந்தும் பிரம்மா, சிவன், விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம். அப்படி இருக்கிற கோமாதாவிற்கு நாம் ஒரு 5 பொருளை சேர்த்து தானமாக கொடுக்கும்போது, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நம்ம தானமாக கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருந்த பல சிக்கல்கள் விலகி தவிடுபொடியாக வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வரங்கள் கண்டிப்பாக சேருங்கிறது நம்பிக்கை. நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் அமாவாசை சண்டேஸில் வரும்போது கண்டிப்பாக இப்படி கொடுக்கறது வழக்கம். என்ன 5 பொருள் கேட்குறீங்களா? பச்சரிசி, வெல்லம், கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, அப்புறம் அகத்திக்கீரை.